அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அமைதியாக இருந்த நாம் தமிழர் கட்சி முதல் முறை அவர்களுடைய அடுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டம் எதற்கானது? இந்த போராட்டத்தை சில தமிழ் தேசியவாதிகளே விமர்சிக்கிறாங்க. அவங்க விமர்சனங்களுக்கு என்னென்னலாம் பதில் அப்படின்றத முழுமையாக அந்த காணொலியில் பார்க்கலாம். நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளை எதிர்த்து டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது, பெரும் விவாத பொருளாகவே இப்போ மாறி இருக்கு. ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாகவே இது மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில் அங்கங்கே அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. சென்னையில் கூட அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ இதில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வேலை? ஏன்னா அவங்க தான் நீட்டை எதிர்க்கக்கூடியவங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போராட்டமும் நீட்டில் நடந்த முறைகேடுகளை நீக்க வேண்டும் அப்படின்றக்கூடியது அவங்களோட கோரிக்கை. ஆனால் இதில் நாம் தமிழர் கட்சி தான் நீட்டை எதிர்க்குது, இவங்க ஏன் அந்த போராட்டத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்பாங்க. முதல்ல சீமான் அவர்கள் அறிவித்த அந்த போராட்டத்தை பற்றி முதல்ல பேசுவோம். என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நீட் முறைகேடுகளுக்கும் குளறுபடிகளுக்கும் எதிராக டெல்லியில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள், இளைஞர்கள் கூட்டத்தினர் மீது கண்மூடித்தனமாக தடியடி தாக்குதல் நடத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும், டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலும் மாணவர்கள், இளைஞர்களும் போராட முயற்சியின் போது அதனை காவல்துறையினர் மூலம் அதற்கும் ஒதுக்கும் தாவேக அரசை கண்டித்தும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவித்தலின் பேரில் கட்சியின் மாணவர் பாசறை மற்றும் இளைஞர் பாசறை இணைந்து நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஓகேவா? இது நாளைக்கு எழும்பூரில் நடக்கும்போது ராஜரத்னம் விளையாட்டு அருகே இந்த போராட்டம் நடைபெறுது. இதுலேயே கிளியராக பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதும், அதே மாதிரி தமிழகத்தில் நடைபெறக்கூடிய போராட்டங்களை முடக்கக்கூடிய தாவேக அரசு கண்டித்து தான் இந்த போராட்டம் நடைபெற இருக்கு. இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இது நீட் முறைகேடுகளுக்கும் குளறுபடிகளுக்கும் எதிராக போராடிய மாணவர்கள் மீது நடத்திய தடியடியை கண்டித்தது, அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமாக தான் இதை பார்க்க முடியுது. இதை நீட்டில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டமாக இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நாம் தமிழ் கட்சி எப்போவுமே அவங்க ஸ்டாண்டில் கிளியராக தான் இருக்காங்க. நீட்டு தமிழகத்துக்கு தேவையில்லாத ஒன்று. அதை ஒருபோதும் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் ஏற்க மாட்டோம். எங்கள் பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புகுத்தி அது மூலமாக அவங்கள பின்னடைக்கு செல்ல வச்சு மீண்டும் பணம் படைத்தவர்களுக்கும் அந்தந்த சிலபஸ் படித்தவர்களுக்கும் மட்டுமே எளிதாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்திலேருந்து எதிர்த்து தான் வருது, இதுலேயும் எதிர்த்து தான் வருது. ஸோ இதில் குற்றம் சொல்லக்கூடிய சில பேர் எப்படி ஆதரிக்கலாம் சொல்லிட்டு அந்த அறிக்கையை முழுமையாக படிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே வராங்க. ஸோ இதுதான் இந்த கந்தன ஆர்ப்பாட்டத்தோட சாராம்சம். குறிப்பாக தேர்தலுக்கு பின் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த அவங்களோட முக்கிய நிர்வாகிகளையும் சில நண்பர்களையும் பகிர்ந்தாங்க. அது நமக்கு செய்தியாக வரும்போது, 6 மாதம் இந்த தாவேக அரசை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அவங்க ஆளட்டும், அவங்க அவங்களோட நிலை என்ன அப்படின்றத மக்களும் புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவர்கள் நம்மளை தேடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஊர்ஜிதமாகவே சீமான் அவர்கள் இருந்தார். ஆனால் இப்போ போராட்ட காலத்துக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணம் மாணவர்கள் மீது நடத்த போகிற தடியடி, தமிழகத்தில் போராடக்கூடிய மாணவர்கள் மீது நடக்கக்கூடிய ஒதுக்குமுறைகள். இதை இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தலை கட்டாமல் இருந்தாங்கன்னா, அது மாணவர்கள் மத்தியில் என்ன நமக்காக சீமான் வருவார்னு பார்த்தோம், ஆனால் அவர் வரலையே அப்படின்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துன்றதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இல்லைனா அவங்க இப்போ இன்னும் 4 மாதத்துக்கு அவங்க எந்த ஒரு போராட்டத்தையும் கையில் எடுக்க வேணாம் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. ஆக்சுவலி நேற்று சென்னையில் நடக்கக்கூடிய சிஜேபி ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் சில சூழ்நிலைகளுக்காக அங்கே போய் நம்ம கலந்துக்கிறத விட நம்ம ஸ்டாண்ட்லேருந்து நம்ம நம்மளோட கோரிக்கைகளை வைப்போம். அவங்க நடத்துறது நீட்டை எதிர்க்கணும், நீட்டு நடந்த முறைகேடுகளை தடுக்கணும் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்டு, நம்மளோட ஸ்டாண்ட் அது கிடையாது. ஸோ நம்ம அங்கே போய் ஆதரவு தெரிவிக்கிறத விட நம்ம அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்ற கண்ணோட்டத்திலேருந்து தான் இந்த போராட்டத்தை நம்ம அணுகணும். இப்போது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடும். சீமான் அவர்கள் அறிக்கை, அவருடைய போராட்டம், அது எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடும். மறுபக்கம் மிக முக்கியமான ஒரு விஷயம் தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு. ரொம்பவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் கண்ணீர் வடிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியே பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அமைச்சர் பெருமக்கள் ஜனநாயகன் படம் பார்த்து அழுகுறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. எப்படி தேட்டருக்குள்ளே அவ்வளோ இருட்டில் நம்ம லைட்டாக எவனா கதவு தந்தாவே நமக்கு அவ்வளோ இரிட்டேஷன் ஆகும். ஆனால் ஃபோக்கஸ் லைட்டில் வச்சு அமைச்சர்கள் அழுகுறத வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு வராங்க. இந்தியாவில் டெல்லியில் இளைஞர்கள் தடியடி வாங்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. இங்கே இளைஞர்கள் போராட்டம் அவங்கள
அடக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்க, ஒடுக்குறீங்க அவங்க போராட்டத்தை. இந்த மாதிரிலாம் பண்ணி ஜனநாயகன் பதத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கீங்கன்னா நீங்களா யாரு? எதுக்காக நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? என்ன செய்யறதுக்காக ஆட்சி வந்திருக்கீங்க? உங்களை எதுக்கு வாக்களித்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? ஜனநாயகன் பதம் பார்த்து தேட்டரில் அழுவுறதுக்கா? அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதனா நடவடிக்கை எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பதம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் சில பேர் வந்து தற்கொலை சொன்னால் கோவம் வேற வருது. அங்கே உனக்கும் சேர்த்து தான் அந்த மாணவர் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றின எந்த கவலையும் இல்லை. நீங்கள் போய் உட்காந்துக்கிறது தேட்டரில் உட்காந்துட்டு இன்னும் எல்லாரும் எதுக்கு அழுவுறீங்க? விஜய்க்கு எதனா ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. கடைசி பதம்னா இதுமாதிரி விஜய் பார்க்கவே முடியாதா? அவர் அடிக்கடி தான் அவர் மீட்டிங்கில் வந்து பேசுகிறாருல, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காருல, அதை பாருங்கள். படத்தில் பார்த்தா தான் பார்க்குற மாதிரி இருக்குமா? தேட்டரில் தான் பார்க்குற மாதிரி இருக்குமா? என்ன நடக்குது இங்கே தமிழகத்தில் சொல்லிட்டு தெரியல. ஒரு காலத்தில் வடக்கனை பார்த்து நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், படிப்பறிவு இல்லாதவன் இவெல்லாம் என்ன சமூகத்து மேலே என்ன நான் அக்கறைக்கு வந்திருக்கான், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வடக்கன்ஸ் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் தமிழ் மாணவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களை கிண்டல் பண்ணுறாங்கங்க, உங்கள் முதல்வர் ஏன் வாய் திறக்கலை, உங்கள் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, போராடுறாங்களா இல்லையா? என்னடானா நேற்று தேட்டரில் வந்து ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கல, டிக்கெட் ரேட்டை ஏற்றி வச்சிட்டாங்க, தளபதி பதம் ஒரு சிஎம் பதத்துக்கு போயிட்டு இது மாதிரி நீங்கள் டிக்கெட் ரேட்டை ஏற்றி விற்கிறீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. உங்களாம் அறிவுன்னு ஒன்று இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களா? அதே மாதிரி சில பேர் வந்து முட்டு கொடுக்குறாங்க. போன வாரம் ஒதிசி படம் ரிலீஸ் ஆச்சு, ஃபுட்பால் மேட்ச் நடந்தது, அடுத்த வாரம் வந்து ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகுது, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஜனநாயகன் படம் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அறிவுத்தனமாக சில கேள்விகளை வந்து சோஷியல் மீடியாவில் வைக்கிறாங்க. ரைட், நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். டாம் ஹாலண்டும் கிறிஸ்டோபர் நோலானும் எங்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம் கிடையாது. எங்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம் நீங்கள் தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் தாக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது அப்படின்ற போதே அறிக்கையெல்லாம் விடுறீங்க. ஆனால் வந்து அதுவும் எப்போ விடுறீங்க? அவர் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் வீட்டுக்கே போயிட்டாரு, 10 மணி நேரம் கழிச்சு அந்த அறிக்கை வந்து வெளியாகுது. அதில் கண்டிக்கத்தக்கது அப்படின்ற அந்த வார்த்தை வந்து யாரை கண்டிக்கிறீங்க? யாரை கண்டிக்கிறீங்க அப்படின்றதுக்கு பதில் இல்லையே. மத்திய அரசை கண்டிக்கிறீங்களா? அப்படி எதுவும் பேர் இல்லையே. அதை பார்க்கும்போது அப்படிலாம் தெரியலையே. இப்போ எதுக்கு அந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடணும்? பேரும் இல்லாமல் ஒரு மொட்டை கடிதாசி போட்டு வெளியிட்டு ஆஹா அதில் வேறு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபயர் விட்றாங்க, எங்கள் தளபதி வந்து மத்திய அரசு எடுத்தார், இனிமேல் எவனா வந்து கேள்வி கேளுங்கடா பார்க்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டார்? அவர் ஒன்றுமே கேட்கலையே, அந்த அறிக்கையில் ஒன்றுமே இல்லையே. இப்போ இவ்வளோ நாட்களாக வந்து இப்போ போன ஆட்சியில் வந்து ஒரு விஷயம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், திமுகவுக்கு என்ன அருகதை இருக்குது இதில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு, போராடுறதுக்கு? கடந்த 5 வருஷமாக நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் என்னத்தை கீழ்ச்சிங்க? நீங்கள் இப்போ வந்து தாவேகா குறை சொல்கிறீங்க. இது நார்மலாக கொஸ்டின்ஸ் தான். திமுக இந்த விஷயத்தில் கேள்வி கேட்பதற்கு எந்தவித தகுதியும் இல்லாத ஒரு கட்சி தான் திமுக. இதே திமுக போன ஆட்சியில் துப்புரவு பணியாளர்கள் போராடும் போது நம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரும் பக்கத்து தெருவில் கூலி ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு இருந்தார். இப்போ அதே தான் இப்போதைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாணவர்கள் போராட்டத்தின் மத்தியில் வந்து ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 2 பேருக்கும் வேற்றுமையில இல்லை. ஸோ திமுக காரங்க உள்ளே வராதிங்க, இந்த போராட்டத்தில் உள்ளே வந்து உங்களோட கருத்தை திணிக்காதீங்க. இது போராட்டம் வந்து சரி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்லியில் வந்து நீட் முறைக்கிறது, இது தாவேகா காரங்க கேட்குற ஒரே கேள்வி. அப்படியே வரலாம். ஒன்றுன்னா தாவேகா காரங்க என்ன கேட்குறாங்க, டெல்லியில் மாணவன் வந்து நீட்டில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை எதிர்த்து தான் போராடுறாங்க, ஆனால் நீங்கள் என்னன்னா நீட்டை எதிர்த்து போராடுறீங்க, ஜனநாயகன் விசஸ் நீட் தேர்வுன்னு மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீட் எப்போ கொண்டு வரப்பட்டதோ அப்போத்துலேருந்தே தமிழ்நாடு நீட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, அகைன்ஸ்டாக தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை வேறு, இவங்களோட கோரிக்கை வேறு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களோட கோரிக்கையை சாராம்சமாக வச்சுக்கிட்டு நம்முடைய கோரிக்கையே இதில் முன்வைக்கப்படுது. இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். நீட்டை வந்து ஒழித்தாக வேண்டும், தமிழகத்துக்கு அது தேவையில்லாத ஒன்று. தமிழகத்தில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரமான அவங்களுக்கு தேவையான அந்த கல்வி வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களோட அந்த ஒரு மன உறுத்தலாகவே இருக்குது. அதை எதிர்த்து அதை வந்து ஒரு கோரிக்கையை வச்சோம் நாங்கள் போராடுறோம் அப்படின்னும் போது அது வேறு இது வேறுன்னு எப்படி பிரிக்க முடியும்? அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க செய்கிறாங்க, எங்கள் மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வைக்கிறோம். ஆனால் இதுக்கு இந்த தாவேகாக்காரங்க பதில் சொல்கிறதே கிடையாது. மீண்டும் மீண்டும் ஜனநாயகன் ஜனநாயகன் ஜனநாயகனே வந்து நிற்கிறாங்க. ஜனநாயகன் பதத்தை வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் வந்து இப்போ இந்த போராட்டத்தை கைவிட்டால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தன்னெழுச்சியான போராட்டம் எப்போ நடைபெறும் சொல்லுங்கள்? மனசாட்சி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்களா? அதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து ஏமாத்துறது ஈஸி, ஆனால் வந்து ஏமாந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை நம்ப வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ அவங்க தலைவரை வந்து எப்படியாச்சும் சிஎம் ஆக்கணும்னு நினச்சாங்க, அவரும் அவங்க தொண்டர்களுக்கு ஏதோ ஒன்று பூசி சிஎம்மாகவே ஆகிட்டார். இப்போ இவங்க கையில் போயிட்டு இல்லை இது தப்புன்னு நம்ம சொன்னால் இல்லை தளபதி பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும், அவர் அமைதியாக இருக்காருன்னா நிச்சயமாக ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னத்தை பார்க்குறது? நம்ம கொசப்சி பசப்புகள் விஜய் அவர்கள் நண்பன் படத்தில் நடித்த ஒரு ரோல். இதோட அந்த இன்ஸ்பிரேஷன் யார் கையில் இருந்து வந்ததுன்னா சோனம் வாங்சுக். அவர் தான் இப்போது இந்த நீட் முறைகேடு எதிராக உண்ணாவிரதத்தில் இருந்து வர்றாரு.
இப்போது விஜய் அவர்கள் ரோல் மாடலாக அப்படின்னு சொல்ல முடியாது, விஜய் அவரோட ரோலாக எடுத்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த உண்மையான ஜீவன் அங்கே போராடிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அதை ரீல்ஸ் பண்ண விஜய் அவர்கள் இங்கே ரீல்ஸ்லேயாச்சும் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணுவார். அவரோட இன்ஸ்டாகிராம்லேயோ அவரோட ட்விட்டர்லேயோ அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணுவார் பார்த்தா பதிவு பண்ணல. சரி, ஓகே, நீங்கள் மத்திய பாஜக அரசை எதிர்க்கிறீங்க, கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. அந்த கொள்கை எதிரிக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதை ஏன் தடுக்கிறீங்க? என்ன உறுத்துது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை எதிர்த்து போராடுறாங்களா? இல்லை, மத்திய அரசை எதிர்த்து தானே போராடுறாங்க. உங்களுக்கு ஏன் பிரச்சனை? நீங்கள் ஏன் போலீஸாரை வச்சு அதை ஒதுக்குறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதில் வேற சில பேர் சொல்கிறாங்க, முக்கியமான அமைச்சர்கள், சாலைகள் ஒன்றும் போராடுறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ வேறு எங்கே போராடுறது? ஊருக்கு ஒதுக்க போகிறோமா? யாருக்குமே தெரியாத இடத்துல உட்காந்து போராட சொல்கிறீங்களா? எப்படி அது வெளியே தெரியும்? எப்படி மக்களுக்கு பேச பொருளாகும்? மக்கள் மத்தியில் ஒரு போராட்ட குணம் விதிச்சாதான் தீர்வு பிறக்கும்ன்றது தான் தமிழகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் விஜய் அவர்கள் வந்து நைட்டில் மூஞ்செல்லாம் மூடிட்டு போயிட்டு மெரினா பீச்சில் காற்று வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்கல்ல அந்த போராட்டம் நடக்கும்போது. அதே மாதிரியான போராட்டம் தானே இப்போ நடக்குது. நீங்கள் அவங்க போராட்டத்துக்கு துணை நிற்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்கள ஒதுக்காமையாச்சும் இருங்க. மாணவர்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. அந்த கூட்டத்தில் உங்களுக்கு வாக்களித்த இளைஞர்களும் இருக்காங்க, அதை மறந்து விட வேணாம். நேற்று ஒரு நியூஸ் சேனலில் ஒரு பையன் பேசுகிறான், இது மாதிரி நான் விஜய் அவர்களுக்கு தான் வாக்களித்தேன். ஜனநாயகன் ரிலீஸ் அப்போது ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுற அந்த தேட்டரில் வந்து அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண வரல, நான் வந்து ஜனநாயகன் பதத்தையும் வரவேற்கிறேன், அதே சமயத்தில் என்னோட கோரிக்கை இந்த நீட் எதிர்ப்பையும் வந்து இதில் முன்வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறோம். உடனே இங்கேருந்து ஒரு போலீஸ்கார் வந்து இல்லை நீல நிற்குது கிளம்புன்னு அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சார், நான் இங்கே பிரச்சனை பண்ண வரல, என்னோட கோரிக்கையை மக்கள் முன்னாடி வைக்கிறேன், ஊடகம் வாயிலாக அதை தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறான். அந்த பேப்பரை புதிங்கிட்டு அவனை துரத்துறீங்க, என்னங்க நடக்குதுங்க? இப்போ இங்கே இருக்கக்கூடிய போலீஸார் வந்து யாருக்கு வேலை செய்றீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட் எதனா இப்போ சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி மாணவர்களை வந்து போராடக்கூடாது, போகிறான்னா அவங்களை ஒதுக்கி தள்ளுங்கன்னு சொன்னாங்களா? யார் சொன்னது? அதையாச்சும் சொல்லுங்கள். உண்மை என்ன சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சுட்டு போவோம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருக்கா? நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நம்ம முதல்வர் கீழே அந்த போலீஸ் அவர்கள் இருக்கிறதுனால அப்படி வருதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நார்மலாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆக தானே வேணும். இதை வந்து கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜின்றது அவர் பேர், விஜய்ன்றது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, எதை மீன் பண்ணுறாருன்னு, அவங்க அப்பா பேர் என்னன்னு நமக்கு தெரியல. ஓகே, நமக்கு அந்த வரும். விஜய் பாலாஜி அவர்கள் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் போகும்போது அங்கே பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி சேலத்தில் அம்பேத்கர் சிலை வைப்பது தொடர்பாக சீமான் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக அவர்களே கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? அவர்களே ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிச்சா, அவங்க கொள்கை தலைவரில் ஒருத்தர் தானே அம்பேத்கர். ஸோ அதை கேட்கறதா என்ன தப்பு இருக்குது? ஸோ கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, சீமான்னா யார்? எம்பி எம்எல்ஏ கேள்வி கேட்கத்தான் நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்றாரு. எம்பி எம்எல்ஏ கேள்வி கேட்டால் தான் சார் பதில் சொல்லுவீங்களா அப்படின்றது தான் மக்களோட கேள்வி. ஏன்னா போன ஆட்சியில் உங்கள் தலைவர் வந்து எம்பியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகராக தான் இருந்தார். அவர் கேள்வி கேட்டார். அப்போ மட்டும் ஏன் கேள்வி கேட்டார்? அதுக்கு மட்டும் முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், என்ன சிஎம் சார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு குரல் விட்டார். அப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் கேட்கக்கூடாதா? எதிர்கட்சிகள் கேட்கக்கூடாதா அப்படின்றது தானே மக்களோட கேள்வி. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ உங்கள் ஏரியாவில் நடந்துகிட்ருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை, மக்கள் வந்து கேட்குறாங்க, என்ன சார் இதெல்லாம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. நீங்களாம் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா எம்பி எம்எல்ஏ கூட்டணும்னு சொல்லுவீங்களா? என்ன கேள்வி, என்ன பதில் இது? அதில் சீமான் யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நேற்று 4th எஸ்டேட் தமிழ் நம்ம அருள்மொழிவர்மன் அவருடைய சேனலில் வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருந்தாங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க ஆங்கர் போய் கேட்குறாங்க, அதாவது விஜய் பாலாஜி அவரோட புகைப்படத்தையும் சீமான் அவரோட புகைப்படத்தையும் வச்சு கேட்குறாங்க. அதில் நிறைய பேர் விஜய் பாலாஜி என்பவர் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்கேஸ் சேலத்தில் தேட்டர்களில் பிளாக்ல டிக்கெட் வாங்கக்கூடிய சில ரசிகர்களுக்கு அவரை தெரிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் பொதுமக்களுக்கு தெரில. ஒருத்தர் இதுக்கு மேலே இன்னும் சொல்கிறாரு, விஜய் அவர் பின்னாடி இருப்பார் அப்படின்றாங்க. விஜய் அவர்கள் பின்னாடி இருந்ததுனால தான் ஒருத்தர் 2 பேருக்கு உங்கள் ஃபேஸ் தெரியுது. மற்றபடி நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க கூட பாதி பேருக்கு தெரில. நீங்கள் வந்து சீமான் அவர்கள் யாருன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறீங்க. என்ன ரங்கா நியாயமாக இது அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஸோ அமைச்சர்கள் அதிகார திமிரிலும் ஆணவ திமிரிலையும் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேச தொடங்கியிருக்காங்க. இப்போது ரீல்ஸ் போட்டு கொண்டு இருந்த ஒரு சிலர், எலெக்ஷனுக்கு முன்னாடி ரீல்ஸ் போட்டிருந்த ஒரு சிலர் வந்து இப்போது ரீல்ஸை வந்து அமுக்கியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது அதில் சில திடுக்கிடும் தகவல்லாம் இருக்குது. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் ரீல்ஸ் போட்டால் எங்கே மாட்டிப்போம், இப்போது அமைச்சர் கீர்த்தனா மாதிரி ரீல்ஸ் போட்டால் எங்கே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் போதாமல் அவங்க சில வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சில தகவல்கள் வெளியாகுது.
அதை ஃபேக்ட் செக் பண்ணால் தான் தெரியும். அது அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ இப்போ இவர் விஜய் பாலாஜி அவர்கள் சொன்ன கருத்துக்கு தமிழ்நாடு மக்கள் பதிலளிக்க தொடங்கியிருக்காங்க. சீமான் அவர்களே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவர் எதிர்க்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ சீமான் அவர்களே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் யாருன்னு கூட தெரியலையே சார், நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க, உங்களை யாருன்னு கூட மக்களுக்கு தெரியலையே. அப்போது நீங்கள் தான் யோசிக்கணும். மீண்டும் வேறொரு காணொலி சந்திக்கலாம். நன்றி.